சென்னை பாதுகாப்பான நகரமாக தான் இது சென்னையும் கோவையும் இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக தான் என்சிஆர்பி டேட்டா படி சென்னையும் கோவையும் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில். ஆனால் அது இன்றைக்கு பாதுகாப்பற்ற நகரங்கள்ல ஒன்றா மாறிப்போச்சு. இந்த பொள்ளாச்சி விஷயத்த இப்போ இந்த அண்ணா நகர் பாலியல் வன்கொடுமையிலிருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமையிலிருந்து விஷயத்தை திசை திருப்புவதற்காக பொள்ளாச்சி விஷயத்தை முதல்வர் எடுத்திருக்காரு. எஃப்ஐஆர் போட்டுட்டு அவனுடைய பல்ஸ் பார்க்கறதுக்காக தான் அனுப்பிச்சது. உடனே பல்ஸ் பார்க்கறதுக்கு? ஆமா, இல்ல ஒன்ஸ் அப்ப அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. யார் அந்த சார், யார் அந்த சார்னா அப்ப இதை வேணும்னு யாரோ இதுல அவங்களுக்கு வேண்டிய ஆள் இன்வால்வ் ஆயிருக்கான், இதை தப்பிக்க விடுறதுக்காக இப்படி ஒரு கோஷம் போடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை எடுத்து இதுல இருந்து டைவர்ட் பண்றாரு. நோக்காதான் முழுக்க முழுக்க அதிமுக காரர்கள் இன்வால்வ் ஆன பேசுகிறார். 2018 பேசினா அந்த ஆளு எச் ராஜா, அவன் தவறான தகவலை பதிவு பண்ணா அன்னைக்கு அந்த ஆள்கிட்ட எங்களுக்கு ரெக்கார்டு இருந்தா கொடுன்னு சொல்லி கேட்டோம். இந்த நிமிஷம் வரை அவன் கொடுக்கல. இதே இதை இன்னைக்கு மாப்பிள்ள சீமான் அதை பேசுறது மட்டும் இல்ல, ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. இன்னைக்கு நான் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் தான் நான் கருப்பு சண்டையை போட்டு வந்திருக்கேன். நாடு நாசமா போகுதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்கறானுங்க. அதுக்கு எல்லா எதிர்கட்சிகளும் துணை போகுது. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறதோட மட்டுமல்ல, இவங்களுடைய இந்த சொம்படிக்கிற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட ஆவாது. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம். நாங்க தந்தை பெரியார நாங்க தெய்வமா கும்பிடுறோம்னு சொல்றாரு சில பேர். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கலை அவர்களும், மேலும் திமுக சேர்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நடைய வணங்கிட்டாங்க. இருவருக்கும் வணக்கம். 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 திரு கலை சார், சட்டசபையில தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டினுடைய சட்டசபை கூட்டத்தொடர். இதுல குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. எதிர்கட்சி வரிசைனா கொஞ்சம் பயமா இருக்கா அவங்களுக்கு? குறிப்பா அந்த ஒளிபரப்பு அதில் எதிர்கட்சிகளுடைய அந்த பகுதிகள் மட்டும் திட்டமிட்டு கட் செய்யப்படுகிறது, இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடியார் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. அப்படிதான் பண்றாங்களா? எப்படி எந்த சட்டமன்றத்துக்குள்ள அது ஆளுங்கட்சிக்காரர்களை நோக்கி தான் இருக்குது. திருப்புனா அது சபாநாயகர் பார்க்குது. எதிர்கட்சி வரிசையை பார்க்கறதே இல்லை. அது கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்றாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசுறதை பிளாக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க நேரடியில் ஒளிபரப்புல. ஆனா அதை இப்ப எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுறத கூட அவங்க ஒளிபரப்புறது இல்லை. இதுதான் இன்னைக்கு நிலவரம். ஆனா இந்த இதை அதிமுக காலத்திலையும் அது மாதிரி இருந்துச்சு. நேரடியில எதிர்கட்சி பேசுவது என்பது ஒளிபரப்பு கூடாது. ஆளுங்கட்சி பேசுறது மட்டும் சபாநாயகரும் ஜெயலலிதா அம்மா பேசுறதும் ஒளிபரப்புவாங்க. ஆனா அதுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கு திமுக. அது ஆக்சுவலா தேமுதிக போட்ட வழக்குல திமுக அவங்க இணைச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? திமுக 2 விஷயம் சட்டமன்றத்தை பற்றி கொடுத்தாங்க. 100 நாள் ஒரு ஆண்டுக்கு நடத்துவோம்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நடத்துறாரு 100 நாள் நடத்துற போன ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு நம்ம பாக்குறோம். 130 நாட்கள் கூட வர இல்லை. ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி 4 ஆண்டு முடிவுல 100 தாண்டிடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 30 நாட்கள் தான் சராசரியா ஆண்டு நடத்திருக்காங்க. அதுல பல நாட்கள் வீணாவும் போகுது. அந்த மாதிரி நிலைமையில அது இருக்குது. இன்னொன்னு என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க வந்த பிறகு சட்டமன்றத்துல யார் பேசினாலும் அது கட் செய்யாம ஒளிபரப்பப்படும் சொன்னாங்க. அதையும் கடைபிடிக்கல. அப்ப அவரு மாணிக் தாக்கூர் சொல்றாரு, காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் எடப்பாடி சொல்றதை விட்டுடுங்க. அவர் என்ன சொல்றாரு, நாடாளுமன்றத்துல அந்த ஸ்பீக்கர் ஓம் பிர்லா என்ன பண்றாரோ அதான் நீங்க இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன பலரும் சொல்லிட்டாங்க அது ஒளிபரப்பு தான் சரின்னு சொல்லி. அப்ப இந்த விஷயத்துல ரொம்பவும்
இந்த அரசு அச்சம் அடைஞ்சிருக்கு. அதாவது நான் சொல்லுவேன், டெல்லியில பல பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. என்சிஆர்பி டேட்டால டெல்லி தான் பாதுகாப்பற்ற மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா சொல்லப்பட்டது. தொடர்ந்து ஒரு கட்டத்துல முத்தி போய் என்னாச்சு, நிர்பயா கேஸ் அது இந்தியாவே பத்திக்கிச்சு. அதே மாதிரி திமுக ஆட்சி வந்த பிறகு பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டே அரங்கேறி கொண்டே போனது. ஆமா, என்சிஆர்பி டேட்டா இப்ப நீங்க லேட்டஸ்டா வந்த டேட்டா படிச்சீங்கன்னா நம்ம 3வது மோசமான நகரமா மாறிட்டோம். என்ன, சென்னை பாதுகாப்பான நகரமா தான் இது சென்னையும் கோவையும் இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாகத்தான் என்சிஆர்பி டேட்டா படி சென்னையும் கோவையும் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும். ஆனா அது இன்றைக்கு பாதுகாப்பற்ற நகரங்கள்ல ஒன்னா மாறி போச்சு. அது மட்டும் இல்ல, அது பல பல வழக்குகள்ல நீங்க இந்த ஆட்சியினுடைய தன்மையை பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, அண்ணா நகர்ல ஒரு 10 வயது சிறுமி கெடுக்கப்பட்ட பாலியல் விஷயத்துல அங்க மகளிர் காவல் நிலையத்துல அவங்க அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்பாவையும் அம்மாவையும் நிர்வாணமாக்கி அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய குற்றவாளியை பிடிக்கல. இன்னைக்கு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன தகவல் இருந்துச்சுன்னா, அந்த ஏரியால உலாவி கொண்டிருக்கக்கூடிய ரவுடி ஒருத்தன் இந்த பொண்ணு மேல கண்ணு வச்சுட்டே இருந்தான். அவனை இன்னும் பிடிக்கல, முக்கிய குற்றவாளின்னு சொல்றாங்க. பிறகு அதை இவங்க என்ன பண்ணாங்க, இங்கே பிரச்சனையான உடனே இப்ப இந்த மகளிர் காவல் நிலையத்தில் இந்த ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, கைதும் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு எங்க அனுப்புறாங்க தெரியுமா? கோயம்பேடுக்கு அனுப்புறாங்க. உயர் நீதிமன்றம் இதை பார்த்துக்கிட்டே இருக்குது, பத்திரிகைகளை பார்க்குது. சிவமோட்டுவா தன்னிச்சையா முன் இந்த வழக்கை அவங்க எடுத்து இது சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க. இப்ப பொள்ளாச்சியில இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்தது. கொடூரமான அதிகமான பெண்கள் அந்த கும்பலால வளைக்கப்பட்டு எடுக்கப்பட்டாங்க. அது அந்த விஷயத்துல நீங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி யார் கேட்டது? அன்னைக்கு திமுக. உயர் நீதிமன்றத்துல அவங்க என்ன சொன்னாங்க, அதுல அதிமுக காரங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க முழுக்க. அதனால இந்த வழக்கை இவங்க தீவிரமா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. சார் 16 நாளா சார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு நல்ல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட பிறகுதான் சிபிஐயும் மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். சிபிஐ மாற்றப்பட்டது போராட்டங்களால் அல்ல, நீதிமன்ற உத்தரவுங்க. உயர் நீதிமன்றத்துல அது அப்பீல் போனது. இது அந்த கேஸ ஃபைல் பண்ணது திமுக சார்பில். என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுல அத்தனை பேர் அதுல ஈடுபட்டவங்க அவ்வளவு பேருமே அதிமுக காரங்க. அதனால நீங்க அவங்க அந்த அரசு மெத்தனம் காட்டுது. ஆனா அந்த அரசு என்ன பண்ணி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க? இந்த பொள்ளாச்சி விஷயத்த இப்ப இந்த அண்ணா நகர் பாலியல் வன்கொடுமையிலிருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமையிலிருந்து விஷயத்தை திசை திருப்புவதற்காக பொள்ளாச்சி விஷயத்த முதல்வர் எடுத்திருக்காரு. ஆமா, பொள்ளாச்சியில யார் இந்த கொடுமை நடந்துச்சுன்னு முத கொண்டு வந்தது யாரு வெளியே சொல்லுங்க? உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 14 நாளா எஃப்ஐஆர் போடலைங்கிற மட்டும் சொல்லுவீங்க. எப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க? யாராவது குற்றவாளிகள் கொடுக்கணுங்க. பரவலா இருக்குது, இது நடக்குது, ஒரு செய்திகள் வருது. யாராவது ஒரு பொண்ணை நாங்க உங்க ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறோம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. எஸ்பி சொல்றாரு, நீங்க புகார் கொடுங்க, நாங்க உங்க ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறோம் சொல்றாரு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் யார்? அப்போ ஒரு பெண்ணும் அண்ணனோட போய் யாரை பார்த்தாங்க? அவர் தான் இந்த பொண்ணையும் அண்ணனையும் கூட்டிட்டு எஸ்பி கிட்ட நேரா கூட்டிட்டு போய் இவங்க ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாது, நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க சொன்னார். அப்பதான் எஃப்ஐஆர் போட முடிஞ்சு. இருங்க, அப்பதான் எஃப்ஐஆர் போட முடிஞ்சு. இந்த கொடூரத்தை வெளிக்கொண்டு வந்தது அதிமுக துணை சபாநாயகர் தான். அவர் பையனையும் இதுல இன்வால்வ் பண்ணி பல பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக அவர் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. அது நடந்துகிட்டு இருக்குது. ஃபர்தரா நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணிருக்கு. ஆனா இந்த அண்ணா நகர் சிறுமி விஷயத்துல அது உயர் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு தானா விசாரிச்சுட்டு இதை இந்த ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல, தமிழ்நாடு
அரசு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ விசாரணை கொடுக்குறேன்னு சொன்னப்ப பொள்ளாச்சி விஷயத்துல சிபிஐ விசாரணை கொடுத்து உடனே கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க நீங்க சிபிஐ விசாரணை கொடுங்கன்னா அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க யாரை வச்சு வாதாடுறாங்க? முன்னாள் அட்டார்னி ஜெனரல் முகில் ரோகத்துக்கு வச்சு வாதாடுறாங்க. அது ஒரு நாள் ஃபீஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஒரு நாள் ஃபீஸ் அவருக்கு எவ்வளவு? 50 லட்சம் ரூபா. 50 லட்சம் ரூபா ஒரு நாள் ஃபீஸ் கொடுத்து அவருக்கு வாதாட வைக்கிறாங்க. ஏன்னா ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறது? சிபிஐ விசாரணைக்கு கொடுக்காம உயர் நீதிமன்றம் சொல்லி கூட இவ்வளவு அக்கறையை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க ஒரு ஸ்பெஷல் டீம், ஒன்று எஸ்ஐடி டீமை ஃபார்ம் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு வேணா, சிபிஐக்கு இருக்கிற ரொம்ப வழக்குகள் அவங்கள இப்பயே விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியல, அதனால அவங்க மேல சுமையை ஏற்ற வேணா நீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க. இங்க தமிழ்நாட்டில் இப்ப இந்த சாரி சென்னையில இவங்க இந்த பெண்ணுடைய வழக்குல, அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுடைய வழக்குல போட்டிருக்காங்க இல்லையா? இது மாதிரி ஏங்க நீங்க ஞானசேகரனுக்கும் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் என் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி தொடர்ச்சியா திமுக அமைச்சர்கள் ஒருத்தர் பலரு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா படங்கள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அவன் கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை பற்றி படங்கள் ஒவ்வொன்றா வெளியே வருது. அப்ப வேற வழி இல்லாம என்ன சொல்றாரு? அவன் எங்களுடைய அனுதாபிங்கிற முதலமைச்சர் சட்டசபையில சொன்னார். அனுதாபின்னா தொடர்பு இருக்குது. மெம்பர் வேற, அனுதாபி வேற. மெம்பர் இல்ல, அனுதாபின்னு சொல்றாங்க. ஆனா தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கே. இது இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடறேன். அந்த விஷயத்துல வேற என்ன பேசுங்க நீங்க. ஏன்னா சட்டமன்றத்துல என்ன சொல்றாரு அவரு? நீங்க உங்களுக்கு இந்த யார் அந்த சார் கேக்குறீங்க, அது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சா நீங்க போய் அந்த குழுல போய் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்றாரு. சரிங்க, அவங்க தெரியாதனாலதான் யார் அந்த சார் கேக்குறாங்க. அது அந்த கோஷம் வானத்துல இருந்து குதிக்கலைங்க. இவர் என்ன சொல்றாரு? நீங்க திசை திருப்புறக்கா அந்த கோஷத்தை சொல்லிட்டு தர்றீங்க, ஆழம் இல்லாம சும்மா ஜோக் அடிச்சுட்டு. இல்ல, விசாரணை நாங்கள் முடுக்கி விட்டுருக்கோம், சரியான பாதையில போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஏன் நீங்க அரசியல் பண்றீங்க? நீதிமன்றம் அதானே கேட்டிருக்கு எதிர்கட்சிகளை பார்த்து. நீதிமன்றம் அதை கேட்டதுக்கு முன்னாடி என்ன கேட்டுச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? யார் அந்த சாருங்கிறது வானத்திலிருந்து வந்த கோஷம் அல்ல. அந்த பெண் கொடுத்த புகார்ல அவன் பேசும்போது சார் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தான். போனை வச்சுட்டு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? இதே மாதிரி நீங்க அந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்ன, சாருக்கும் நீ இணங்கி போகணும்னு சொன்னான் அந்த பொண்ணுடைய புகார்ல. அதனாலதான் யார் அந்த சார்னு வந்துச்சு. ஏங்க நீங்க அவனுடைய போன் செல்போன் எல்லாத்தையும் நீங்க ஆதாரங்களை நீங்க கைப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க யாருன்னு கேக்குறீங்க. யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய நீங்க என்ன? அந்த பொண்ணு புகார் கொடுத்ததுனால இன்னொருத்தரோட நீ படுத்துக்கணும்னு சொன்ன அவன் சொன்னதுனால அந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி வருது. இப்போ நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னா அவங்க புலனாய்வு நடத்துறாங்களா? அதிமுக புலனாய்வு நடத்துதா? அவங்ககிட்ட செல்போன் கொடுத்து முடுக்கி விட்டு இருக்கிறோம், சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. நீங்க மீண்டும் அந்த கேள்வி எழுப்புறதுனால முதல்வர் அவர்கள் அந்த எதிர்கேள்வி முன்வைத்தார். நீங்க முடுக்கி விட்டு தான் காணும். ஏன்னா நீதிமன்றம் கையில் எடுத்துச்சு இந்த வழக்கு. உங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லி இருக்கு. 25 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு உங்களுக்கு. பெண்மணிக்கு நஷ்டஈடு கொடுக்க நஷ்டஈடு. என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாங்க? இந்த மாநில காவல்துறை ஆணையர் ஏன் அவசரமா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்பு இவர் ஏன் இதுல ஒரு குற்றவாளி தான் இருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் யாரு? கமிஷனர் அவர்கள் சொல்லணும். அது உயர் நீதிமன்றம் கண்டிச்சிருக்காரு, உள்நோக்கம் கண்டது. ஏன்னா இன்னொருத்தரை காப்பாற்றுவதற்காக தான் நீங்க அந்த மாதிரி கமிஷனரை ரொம்ப அவசரமா சொல்லியிருக்காரு. ஓகே, விளக்கத்தை கேட்டுருவோம். அதற்கு காமராஜன் ஐயா சாருடைய வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மேலும் இது நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க சட்டசபையை, அது இப்போ ப்ரீ ரெக்கார்டு அதான் வந்துட்டு இருக்குது. மேலும் எதிர்கட்சிகளுடைய அந்த அவங்களுடைய வாதங்களா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் பேசுவதா இருக்கட்டும், அதெல்லாம் முற்றிலுமா இரிட்டேட்டிவ் செய்யப்படுது. இது இன்னும் சொல்லப்போனா உங்க கூட்டணி கட்சியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களே சொல்லியிருக்காரு, எப்படி பிஜேபி எங்க மத்தியில ஓம் பிர்லா பண்றாரோ அதே மாதிரி தான் இங்க சபாநாயகரும் அப்பாவும் செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க?
அதாவது மாணிக்கம் தாகூர், கார்த்தி இவனுக்கெல்லாம் எலெக்ஷன் வந்தாக்க எங்கள்கிட்ட வந்து கும்பிடுவானுங்க. சரியா? எலெக்ஷன் முடிஞ்சுன்னா எங்க மார்பிலே வேல் பாய்ச்சுவானுங்க. திருட்டு பசங்க. சரியா? இவனுங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம். ரெண்டாவது சார் ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி பொள்ளாச்சி இதில் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஜெயராமன் தான் கூட்டிட்டு போனாரு. அந்த எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், அது ஒன்றும் மறுப்பதுக்கு இல்லை. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து 16 நாட்களுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது. புரிஞ்சுக்கோங்க. 16 நாள் எஃப்ஐஆர் போடலைன்னு சொன்ன உடனே இது என்னாச்சு, அந்த வீடியோ ஒன்று லீக் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அந்த பெல்ட்டால் அடிக்கிறத, ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அண்ணா என்ன விடுங்க விடுங்க விடுங்கன்னு அந்த ரொம்ப கத்து அந்த இது, இந்த வீடியோ இருக்குன்னா என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்துலயும் பரவிடுச்சு. பரவுன உடனே கூட அப்பயே எஃப்ஐஆர் போடல. ஆக மொத்தம் இவங்க எஃப்ஐஆர் போடலைன்னு சொன்ன காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தை அணுகுச்சு. நீதிமன்றத்தை அணுகும் போது நீதிமன்றம் என்ன ஆச்சுன்னா, இந்த வழக்கை வந்து நீங்க சிபிஐ உடனடியா விசாரிச்சு உடனடியா இதனுடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும்னு ஒரு உத்தரவோட போட்டுச்சு. ஒரு நாட்கள் மாதக்கணக்கும் இத்தனை நாட்களுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டுச்சு. அதன் அடிப்படையில பண்ணாங்க. பண்ணும்போதுதான் தெரிஞ்சிச்சு, ஏறக்குறைய 200 பெண்களை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து தைரியம் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நிறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரிய வந்துச்சு. இப்போ ஒரு சிலரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் இப்போ அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இது அந்த இது. ரெண்டாவது இந்த அண்ணா நகர் விஷயத்த சொன்னாங்க. அண்ணா நகர்ல அது என்னன்னா, அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து இந்த அதிமுகவுடைய வட்ட செயலாளர், அதிமுகவின் வட்ட செயலாளருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவன் ஏதோ அவங்களுக்குள்ள காசு கீசு ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. இதனுடைய அடிப்படையில அந்த அம்மா வந்து இந்த வழக்க அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு மிரட்டி இருக்கு. அது தெரிஞ்சிருச்சு கவர்மெண்ட்டுக்கு. தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற ஒரு இன்ஸ்பெக்டரை போடுறோம். அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த வழக்கை என்ன பண்றோம்னா, கோயம்பேடு இன்ஸ்பெக்டருக்கு என்கொயரி பண்ண சொல்லி விசாரணைக்கு அங்க அனுப்பிச்சிடுறோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீதிமன்றம் வந்து அதை எடுத்து சிபிஐக்கு போகணும்னு சொல்லுது. நாங்க இப்பதான் அந்த வழக்கை இங்க எடுத்து இன்னொரு காவல் நிலையத்துக்கு நாங்க அனுப்பிச்சிருக்கோம். அதை அனுப்பிச்சு அவங்க விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னையே வந்து சிபிஐக்கு போகணுங்கிறது வேண்டியதில்லை. நாங்களே வந்து நல்ல முறையில இதை விசாரணை பண்ணுவோம். நாங்க உடனே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் இந்த சரியா அதிமுக கார்டரேஸ் வந்து அதிகமா இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து விசாரிச்சா சரி வராது அப்படிங்கிறதுனால தானே சிபிஐக்கு நம்ம எதிர்கட்சிகள் உட்பட எல்லாரும் வலியுறுத்தணும். நீதிமன்றம் அதானே உத்தரவிட்டது. இப்போ எதிர்கட்சிகளும் அதே தானே முன்வைக்கிறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல இப்போ திமுக இப்போ உங்களோட வாதப்படி அனுதாபி ஒருத்தர் மாட்டியிருக்கிறாரு. யார் அந்த சாருங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. அவருக்கு அவ்வளோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறான். அப்போ ஒருவேளை இப்ப அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை வந்து விசாரிச்சா உண்மைத்தன்மை வெளிவருமா அப்படிங்கிற சந்தேகம் எதிர்கட்சிகள் இருக்குது. இல்ல, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் வாங்கி 3 மணி நேரத்துல அவனை செக்யூர் பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் பதியப்பட்டது. திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு அவனுடைய பல்ஸ் பாக்குறதுக்காக தான் அனுப்பிச்சது. உடனே பல்ஸ் பாக்குறதுக்கு. ஆமா, ஒன்ஸ் அப்ப அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அப்ஸ்காண்டர்லாம் ஆனவங்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது போலீஸ் கண்காணிப்புல தான் அவனை விட்டது. இல்ல விட்டுருக்காங்க பொழுது அது ஒரு இது மூலியமா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இல்ல அவன் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுலயே எழுப்பப்படுது. இதெல்லாம் வந்து காவல்துறை நடவடிக்கை. அவங்க காவல்துறை எப்பயுமே விட்டு தான் பிடிப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. விட்டு பிடிப்பாங்களா? அதுக்கு விட்டுட்டணுமா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மறுநாள் அதெல்லாம் நீங்க பேசுவீங்க, வாய் வலிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு நீங்க பேசுவீங்க. அந்த பேச்செல்லாம் விட்டுடுங்க. அது காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல சுவமூட்டாவா ஏற்கனவே வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து பிஜேபி சேர்ந்த அந்த வழக்கறிஞரும் அவங்க போட்டது அவன் தான் பொண்ணு தான் போட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிஜேபியை சேர்ந்த அந்த வழக்கறிஞர் ராமதாஸா, ஆமா, என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. சோ அவரும் ஒரு வழக்கு போட்டாரு. சோ அந்த வழக்குல வந்து அவங்க நீதிபதி என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி பிற மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஒரு 3 பேரை கொண்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்கள விசாரிக்க சொன்னதோட எஸ்ஐடி இது மூலியமா அதையும் பண்ண சொல்லி சொன்னது. இப்ப அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த விசாரணை போயிட்டு இருக்கும் போதே யார் அந்த சார் யார் அந்த சார்னா
அப்ப இதை வந்து வேணும்னு வந்து யாரோ இதுல அவங்களுக்கு வேண்டிய ஆள் இன்வால்வ் ஆகியிருக்கான், இதை தப்பிக்க விடுறதுக்காக இப்படி ஒரு கோஷம் போடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. ஏமா இப்ப அங்க எப்படி அண்ணா நகரத்துல யாரு பண்ணா, அவன் அந்த வட்ட செயலாளர் இன்வால்வ்டு, அந்த வட்ட செயலாளர் இன்வால்வ்டுனாலதான் அவன் சஸ்பெண்டு. பொள்ளாச்சிலையும் இதே மாதிரி கட்சிக்காரனுங்க தான். அதே மாதிரி இதுல என்ன நடந்துச்சு, நாகர்கோயில்ல ஒரு எக்ஸ் எம்எல்ஏ 13 வயசு பெண்ணை ரேப் பண்ணா. அதே மாதிரி இதுல வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இன்னொரு ஊரு, அந்த ஊர்ல மொத்தம் வந்து சார் அந்த ஒரு 63 வயசு கிழவன் ஒரு பொண்ணை 14 வயசு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டான். இங்க நம்ம இதுல நடந்தது இது கள்ளக்குறிச்சியில. கள்ளக்குறிச்சியில யார் அந்த சார் ஏடிஎம்கே கேக்குறத அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா அடைச்சு வச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ணி அது கர்ப்பமாயி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒலி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இது அண்ணாமிக்கா இவர் எடப்பாடியார் ஆட்சி இதே யார் அந்த சாருங்க தெளிவுபடுத்தணும்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்றதுனால நீங்க ஒரு அரசியல் ஒரு இது பண்றீங்க, ஒரு சாயத்தை பூசுறீங்க. ஆனா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அண்ணன் கேக்குறாரு, கூட்டணி கட்சியினுடைய எல்லாருமே கேக்குறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விடுதலை சிறுத்தைகள் எதிர்கட்சி கேட்டான்னா, கூட்டணியில இருக்கவங்க கேட்டான்னா எல்லாம் உண்மை என்னங்கிறது தான் தெரியும். உண்மையை தெரியாம பேசக்கூடாது. அது யாருன்னா அவங்க வந்து போன்ல இப்ப எடுத்தா போன்ல பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது இருக்கிறதுக்கு இவங்க இப்ப சைபர் கிரைமுக்கோ அல்லது அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அந்த யார் யாரு கூட எல்லாம் இவன் தொடர்பு வச்சிருக்கான் என்னங்கிறது விலாவாரியா எல்லாமே வந்துரும். இப்ப அந்த நம்பரை போட்டுக்க பாருக்கண்ணு, இப்ப இருக்க காலத்துல பழைய கால முறையில் இப்ப அந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க அந்த நம்பர்ல எந்தெந்த நம்பர் கூட எல்லாம் கடந்த காலத்துல தொடர்பு கொண்டிருக்காங்கிறத லிஸ்ட் எடுக்க உங்களாலேயே இயலும். அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஏன்னா இது மாத்திரம் இப்ப பேசுறீங்களே, புரோகித்தோட அன்னைக்கு அருப்புக்கோட்டையில இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து இப்ப 4 பொண்ணுகளை வந்து கம்ப்ளைண்ட், நான் பாத்துக்கோ 4 பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி எங்களை வந்து அண்ணா இது காமராஜர் யூனிவர்சிட்டியில இருக்கவங்களை போய் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி எங்களை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி போலீஸ் என்கொயரி பண்ணுது. என்கொயரி பண்ணி அங்க இருக்கக்கூடிய யார் மேல சுத்தி என்ன வருது, உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேர்லாம் வருது. அதுக்கு யாருன்னா அங்க இருக்கக்கூடிய சில அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் மாதிரி ஆட்கள் மேலதான் அந்த பழி வருது. இவ்வளவு வந்து அந்த பொண்ணு இந்த பொண்ணும் சொல்றான், யாரு பாதிக்கப்பட்ட ப்ரொஃபஸரும் சொல்றான், இந்த மாதிரி அவங்களுக்காகத்தான் அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன்னு சொல்லிட்டான். இவ்வளவு சொன்ன பின்னாடியும் அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணி சரியான வழக்க விசாரிச்சு சரியான முறையில வந்து காவல்துறை வந்து அங்க தக்கி இது பண்ணாத காரணத்தினால நீதிமன்றத்துல அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணி போன 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு மட்டும் தண்டனை வழங்கப்பட்ட அந்த ப்ரொஃபஸருக்கு நிர்மலா தேவிக்கு மட்டும். அப்ப அன்றைக்கு ஒரு கவர்னரே இன்வால்வ்டு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, மற்றவங்க சொல்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வைஸ் சான்சலர் போட்டிருந்தா அவரை இன்னைக்கு நம்ம நிப்பாட்டி கேட்கலாம். வைஸ் சான்சலர் போடாம இந்த மாதிரி ஒரு இது பண்ண இந்த சான்சலர் தான் இதுக்கு முழுக்க பொறுப்பு. ஏன்னா இந்த சான்சலர் யோக்கியமான அதுல ஒண்ணு அவரை நான் அந்த குற்றம் சொல்ல வரல. இந்த இதுக்கு நியமிக்காததுனால இவருக்கு அந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டியது சான்சலர் தான். அந்த பொறுப்பை ஏத்துக்கணுமே தவிர ஆளுங்கட்சி இல்ல. திரு கலை சார், அதே போல இவங்க கூட்டணி கட்சியினரும் சரி, இப்போ வேல்முருகன் அவர்களா இருக்கட்டும், கொங்கு ஈஸ்வரன் அவர்களா இருக்கட்டும், அவங்க என்ன சார், யார் அந்த சார் கவர்னராக இருந்தாலுமே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கோஷத்தை முன்வைக்கிறார்கள். ஸோ கவர்னரும் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையா? யாரு கவர்னருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத அங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்காங்கிறத பொறுத்து அங்க பக்கா பாதுகாப்பு போடப்பட்டது. இவரு ஆளுங்கட்சி நபருங்கிறனால இவர் ஃப்ரீயா தெரிஞ்சிருக்காரு. இவர் மேல போலீஸ்காரங்க கேட்ல வேனோட உள்ள போயிருக்காரு. இவர் ஜீப்போட உள்ள போயிருக்காரு. அங்க உள்ள போய் அவர் மனைவி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, 2வது 3வது மனைவி. அந்த சாக்கை வச்சுட்டு அவர் ஃப்ரீயா தான் அங்க தெரிஞ்சிருக்காரு. அவரை எங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒரு நாளைக்கு 45 15 16 போலீஸ்காரங்க அந்த அண்ணா நகர் வளாகத்துக்குள்ள, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள இரவும் பகலும் பாதுகாப்புல இருக்கிறாங்க. என்ன 20-25 பேர் இருக்கிறாங்க. அப்போ இருந்தத இவர் ஃப்ரீயா சுத்திட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ஆளுங்கட்சி பிரமுகர்களோட அவருக்கு தொடர்பு இருக்கிற போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு அவரு. அதனால அவரு ஆளுங்கட்சிக்காரன்னு சொல்லி அவங்க விட்டுடுறாங்க. அவரு இதுக்கு முன்னாடியும் பல இந்த தவறுகளை செஞ்சிருப்பாரோங்கிற பல சந்தேகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுகள் எல்லாம் ஏதோ
இந்த எஸ்ஐடி புதுசா ஃபார்ம் பண்ண குழு போய் விசாரிச்சப்ப அவங்கள்ட்ட ஏதோ இந்த லீக்கேஜ் வராம நாங்க பாத்துக்கிறோம். எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஒரு முக்கியமான விஷயங்க. உயர்நீதிமன்றம் கடுமையா கண்டிச்சிருக்கு. அதை இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, அவங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு போராடணும். மாதர் சங்கம் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு மாதர் சங்கம் களத்தில் இறங்கி போராடல. என்ன கட்சி போராடல. என்ன சொல்லுதுன்னா, எப்படி வவுச்சிய பண்றாங்க தெரியுமா இந்த அரசாங்கத்தை? இத யார விசாரிக்கணுமா? மத்திய தகவல் மையத்தை விசாரிக்கணும். அவன் ஒரு ரிவ்யூ பண்ண சொன்னாங்க, ரிவ்யூ பண்ண அவ்வளவுதான். ஆபரேட் பண்றது யாருங்க? டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இத ஆபரேட் பண்றது யாரு? மாநில சைபர் கிரைம் போலீஸாருங்க. இது இவங்க செஞ்ச குற்றத்துக்கு மாநில சைபர் கிரைம் தான் பதிவிறக்கம் செய்து மைக்ரேஷன் பீரியட்ல அது ஒரு நார்மலா அன்லாக் ஆகக்கூடாது. இது வரைக்கும் நடந்து போட்ட எஃப்ஐஆர் கேஸ் ஃபுல்லா ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஆகல. அதான் சைபர் கிரைம் போலீஸே ஒத்துக்கிறது. இதுல மட்டும்தான் முதல் தடவை அன்லாக் ஆகுது. மைக்ரேஷன் பீரியட் பாங்க, ஒண்ணுல இருந்து இன்னொன்னு போகும்போது பழைய சட்டத்துல இருந்து புது சட்டத்துக்கு அந்த கேப்ல ஒரு செகண்ட் அந்த கேப் இருக்கு. அது எப்படிங்க பல நிமிஷம் கேப் இருந்துச்சு. 34 பேர் பாத்திருக்கான். அவ்வளவு பதிவிறக்கம் செஞ்சிருக்கான். பதிவிறக்கம் 34 பேர் செஞ்சிருக்கான். அவ்வளவு நேரம் ஓப்பனா வச்சிருந்திருக்காங்க. அதுதான் அங்க அவங்க நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அவங்களை தண்டிக்கணும் சொல்ல கூடுதலா. அப்போ இந்த விவகாரத்துல என்ன சொல்றாரு இவரு? பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை எடுத்து இதுல இருந்து டைவர்ட் பண்றாரு. பண்ணட்டும், நோக்கம் தான். முழுக்க முழுக்க அதிமுக காரர்கள் இன்வால்வ் ஆன கேஸ்ங்கிறார். ஆமா, சட்டசபையில சொன்னாரு. ஆமா ஆமா, முழுக்க முழுக்க அதிமுக காரர்கள் இல்ல. ஒரு அதிமுக காரர்கள் இன்வால்வ் ஆனதா சிபிஐ விசாரணை வந்த உடனே அவர் அரெஸ்ட் ஆகணும்னு அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. திமுக அனுதாபிகள் இவங்க சொல்லுவாங்க, மெம்பர்கள் இருப்பாங்க. திமுக காரர்களும் அதுல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. முழுக்க முழுக்க அதிமுக ஒரு பொய், அப்பட்டமான பொய்ய ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. இன்னொரு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க எங்க ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் கைது செஞ்சீங்க, வழக்கு போட்டீங்க. நீங்க உங்க கட்சி நடத்துற ஆர்ப்பாட்டங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க எப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? சால் சார்பு ரெண்டே நாங்க சமமா தான் பார்த்தோம், இவங்க மேலே வழக்கு போட்டிருக்கோங்கிறாரு. திமுக அந்த ஆளுநருக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள்ல வழக்கு போட கைது பண்ணல. எங்களை கைது பண்ணீங்கல்ல, கைது பண்ணி என்ன ரிமாண்ட் பண்ணலங்க, கைது பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தீங்கல்ல. நீங்க நடத்த விடவே இல்லைங்க அந்த போராட்டத்தை. பாருங்க, போராட்டத்தை நடத்த விடல, நீங்க நடத்த விட மாட்டோம் வர்றவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனா உங்க ஆட்களை நடத்த அனுமதி. காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதிமன்றமே இதை அரசியலாக்காதீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா, அதனாலதான் நாங்க நடத்த விடல அப்படின்றாரு. அரசியல் ஆக்காதீங்க போராட்டம். அதுக்கு முன்னாடி போராட்டம் நடந்து போச்சு. நீதிமன்றம் சொன்ன பின்னாடி சொல்லிச்சு. அன்னைக்கு நடத்தும் போது சொல்லல, அது மறுநாள் 24ஆம் தேதி சொல்லிச்சா நீதிமன்றம்? 24ஆம் தேதி சொல்லல. எப்ப சொன்ன எப்ப போராட்டம் பண்ணல? நீங்க எப்ப போராட்டம் பண்ணீங்க? மாசத்துலங்க. ஓகே சார். ஆனா நீங்க அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் வெளியே போராட்டம் நடத்துவது இதெல்லாம் அனுமதிக்கப்படாத இடங்கள் தானே. அப்போ அங்க அனுமதிக்கப்படாத இடம்னா நீங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல நடத்துங்கன்னு சொல்லணும். நீங்க பெர்மிஷனை டினை பண்ணிட்டீங்களா? போறவங்க எல்லாம் நடத்த விடாம மைக்க பிடிங்கி அவங்கள பேச விடாம அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனா இங்க மேல போட்டு பேசுறதுக்கு அனுமதிச்சீங்க. எந்த இடையூறு இல்லாம அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. இந்த டிஃபரன்ஸ சொல்லாம மறைச்சிட்டு முதல்வர் ரெண்டே சமமா நடத்தணும்னு வழக்கு போட்டு 200 பேரை ரேப் பண்ணிருக்கான் ஒரு கேஸ். 14 வயசு 13 வயசு 10 வயசு பொண்ணுகளை ரேப் பண்ணிருக்கானுங்க. பூரா அவங்க அதிமுக கட்சிக்காரனுங்க. எம்எல்ஏ முதற்கொண்டு பாருங்க. நீங்க பொள்ளாச்சி கேஸ நான் சொல்லல, நான் மத்த கேஸ் சொல்றேன். அதிமுக பண்ணிருக்கான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அழகா பிரசன்னா அருமையா சொல்லியிருக்கான். பேரோட ஊரோட தமிழ் பிரசன்னா அத திமுக கரெக்டா சொல்றாருல. தப்புன்னா தப்பு நிர்வாணப்படுத்தி 10 லட்சம் ரூபாய் பறிச்சு சூசைட் அட்டெம்ப்ட் அந்த பெண்மணி பண்ணிருக்கு. யார் அது பண்ணா? அவனை என்ன பண்ணோம்?
ஒண்ணும் வரல. நீங்க ஒண்ணும் இன்னும் எவ்வளவு வரல. அறிவிப்பு வரலையே. யார் அறிவிப்பு வரலைன்னா இது உண்மையா? நீங்க ஏன் அப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு தொடுங்க ஒண்ணு. அவங்கதான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பாருங்க, இதெல்லாம் பேசுறதெல்லாம் இதெல்லாம் சில விஷயங்கள் லேசா இருந்தாங்க. அதை ஊத்தி ஊத்தி பெருசா இருக்கிறதா ஒண்ணு வேண்டாம். தந்தை பெரியார பத்தி 2018 பேசினா அந்த ஆளு எச் ராஜா, அவன் தவறான தகவலை பதிவு பண்ணா அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட வந்து எங்களுக்கு ரெக்கார்டு இருந்தா குடுன்னு சொல்லி கேட்டோம். இந்த நிமிஷம் வரை அவன் கொடுக்கல. இதே இதை வந்து இன்னைக்கு மாப்பிள்ள சீமான் வந்து அதை பேசுறது மட்டும் இல்ல, ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. இன்னைக்கு நான் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் தான் நான் இன்னைக்கு கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கேன். சரியா? ஆகவே இதெல்லாம் வந்து முறையற்ற செயல்படுறாங்களா? இப்ப யார் அந்த சாருங்கிறது ஹாட்டா ஓடிட்டு இல்ல இவங்க எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம். பாரதிய ஜனதா கட்சி சொம்படிக்கிறானுங்க அத்தனை பசங்களும். புரிஞ்சுக்கோ. ஆளுநர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சீமான் காப்பாத்துறாரு. ஆமா. சோ ஆகையினால இதெல்லாம் வந்து வேண்டுன்னு எங்களுடைய அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும். தேர்தலுக்குள்ள எப்படியாவது உங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணி 2026 இவங்க வெற்றி பெறக்கூடாது, நாடு நாசமா போகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்கறானுங்க. அதுக்கு எல்லா எதிர்கட்சிகளும் துணை போகுது. அதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறதோடு மட்டுமல்ல, இவங்களுடைய இந்த சொம்படிக்கிற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட ஆவாது. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம். நாங்க தந்தை பெரியார நாங்க தெய்வமா கும்பிடுறோம்னு சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க. நாங்க தெய்வம் கும்பிடல, மனிதனுக்கு அறிவு ஊட்டிய ஒரு அறிவாளி, அவ்வளவுதான். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. சாம்சங் தொழிற்சாலை அந்த தொழிற்சங்கம் அமைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஊழியர்கள். இப்போ நீதிமன்றம் அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. ஏன் வந்து தமிழக அரசு வந்து அது முட்டுக்கட்டையா இருக்கு? இன்னும் அது வந்து அமைக்க விடலையே இன்னும்? தமிழக அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இவங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து அந்த சங்கத்துல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல் சங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லேபர் இதுக்கு கொண்டு போகணும். அது அவங்களுடைய அங்க வேலை. இது வந்து கடுமையா கட்டணம் தெரிவிச்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். அவர் சண்முகத்துக்கு எல்லா சட்ட நுணுக்கங்களும் தெரியும். இது எங்க அரசை பத்தி சொல்றது மிக தவறு. அதுக்கு முறைப்படி அவங்க பண்ணணுமே தவிர, முறை தவிர இவங்க எங்களை பேசுறது நான் கடுமையா வன்மையா சண்முகத்தை கண்டிக்கிறேன். அவர் வந்து 2 நாளையில இவருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஏதோ இதுல இருந்து விமானத்துல இறங்குன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் தப்பு என்ன? அதனால எங்களை பொறுத்த மட்டும் தொழிலாளர்கள் விரோத ஆட்சி, இங்க பாரு கத்திரிக்காய் ஆட்சி. நான் சொல்றது ஆமா, கத்திரிக்காய் மணி நேரம் கொண்டு வந்தோம். ஒரு கம்பெனிக்காரன் கேட்கிறான், இது சரியா இருக்குமான ஒரு ஆலோசனை தான் பண்ணுமே தவிர நாங்க சட்ட வடிவம் கொண்டு வரல. எங்க ஜீவா போட்டோம்? அறிவு கட்டுத்தனமா பேசுறீங்க. ஜீவா போட்டோம் ஐயா? சும்மா என்னஜா ஜீவா பிரச்சனை இல்லைங்க. இது நான் சும்மா ஒரு தொழிற்சங்கம் வந்து முதல்ல தன்னை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு யாருக்கு அப்ளை பண்ணணும்? அது வந்து 100 பேர் குறையாம அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை இணைத்து கொண்டு அவங்க கையொப்பம் பெற்று லேபர் கமிஷன்ட்டு அவங்க அப்ளை பண்ணணும். நான் ஆர்டிக்கல் அடிப்படை விதிமுறைங்க, கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை விதி 19C1 என்ன சொல்லுதுன்னா, அது மாதிரி கொடுக்கும்போது 30 நாட்களுக்குள் அந்த சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது லேபர் கமிஷனர். ஆனா இங்க லேபர் கமிஷனர் 40 நாள் வச்சுட்டு இருந்துச்சு. சாம்சங் அந்த நிர்வாகம் மறுக்குதுங்கிறாங்க. அத நீதிமன்றத்துக்கு அனுப்புறாரு. நீதிமன்றத்துக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. நீதிமன்றம் இதுல என்ன சொல்ல முடியும்? அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. கூட என்ன சொல்லியிருக்காங்க? ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்க முடியாது, லேபர் கமிஷனர் தான் கொடுக்கணும். அப்போ என்ன, இந்த சச்சரவெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அமைதியாகி தொழிலாளர்கள் வாபஸ் வேலை திருத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு ஆலைக்குள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு அப்ப என்ன சொல்லப்பட்டதுன்னா, அரசாலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி CIT என்ன சொல்லப்பட்டதுன்னா, நாங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம், என்ன சொல்லுதோ நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்வது என்று முடியும் அப்படின்னு. அதுவே தவறு இருந்தாலும் அது அதுதான் ஒப்பந்தம் சொல்லப்பட்டது. இப்ப நீதிமன்றம் சொல்லிடுச்சு, லேபர் கமிஷனர் அந்த சங்கத்துக்கு பதிவு செய்யும். சங்கத்தை பதிவு செஞ்சு அவங்க உள்ள இயங்க முடியும். அப்ப கூட அங்கீகாரம் கிடையாது, அது அந்த தொழிற்சாலை நிர்வாகம் தான் கொடுக்கணும். ஆனா பதிவு செய்ய சொன்ன பிறகு லேபர் கமிஷன் பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க.
இல்ல இல்ல இதுல என்ன சொல்லுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா இதுல ஜிஓ போடுற வேலையெல்லாம் கிடையாது. லேபர் கமிஷனர் இது ஏன் பதிவு செய்யல? ஆளுங்கட்சியினுடைய தலையீடு நிர்வாகத்துக்கு சாதகமா செய்யறாங்க. அதனாலதான் இல்ல சாம்சங் நிர்வாகத்துக்கு அடிபடுது போதா அரசு, முதலாளித்துவ அரசு சொல்றாரு. யாரு? புதிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் இது முதலாளித்துவ அரசு, தொழிலாளர் விரோத போக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. நாங்க வந்து ஒவ்வொரு வெளிநாட்டு கம்பெனிகளை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோங்கிறத நீங்க கவர்மெண்ட்ல கேளுங்க. இப்ப வந்து இப்ப சாப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, மென்பொருள் நிறுவனம், அதுக்கு எல்லாமே அவங்க வந்து இப்போ முன்னாடி ஓப்பன் விடணும், அது விடணும், இது விடணுங்கிறதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளோ சட்ட வடிவங்கள் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தொழிற்சங்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஆமா மென்பொருள் கம்பெனிகளுக்கு எல்லாமே நீங்க கான்ஸ்டிடியூஷனை சஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. சரியா? அதாவது ஒரு வெளிநாட்டு முதலீக்கா கான்ஸ்டிடியூஷனை சஸ்பெண்ட் பண்ணீங்களா? நாங்க கொடுக்க முடியாது, நீதிமன்றம் சொன்னா நாங்க கொடுப்போம். அது அப்ப அதுதான் அதனுடைய வழி, அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிடுவோம். ஆகையினால இந்த மாதிரி எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆகையினால இப்ப நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நாங்க அதை கொடுத்துருவோம், பொறுத்துருங்க. சண்முகம் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் என்ன சொன்னா நீதிமன்றத்தின் தலையீடே தேவையில்லை. ஆனா இது ஆளாளுக்கு என்ன வேணாலும் பேசலாம்ப்பா. அந்த கம்பெனி இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இவருடைய ஸ்டேட்மெண்ட்லயே பாத்தீங்களா, இதுதான் உண்மை. அதாவது என்னன்னா இப்ப இவங்க சங்க பதிவு கொடுத்துருவாங்க, கண்டிப்பா லேபர் இதுல சங்க பதிவு கொடுத்துட்டு நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க. அதை யார் பண்ணணும்? அவங்க அந்த கம்பெனி சாம்சங் கம்பெனி தான் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க ரெகக்னைஸ் பண்ணினா தான் அது சங்கமா செயல்பட இயலும், இல்லைன்னா செயல்பட இயலாது. இதுதான் மறுப்பு கொடுக்க விரும்புறீங்களா? சுருக்கமா ரிஜிஸ்டர்டு யூனியன் ரிஜிஸ்டர் என்னைக்குங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமிக்க நன்றி.